அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து பாஜக நிர்வாகி, தொடர்ந்து எழுத்தாளர், நெறியாளர் என பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடிய திருமதி முனைவர் காயத்ரி சுரேஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சொல்லுங்க மேம். வேட்பாளர் பட்டியல் வெளியாகி விட்டது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? அதாவது எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஏன்னா ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது நிறைய கணக்குகள் அதுல இருக்கு. நிறைய கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் இருக்கு. நிறைய விமர்சனங்கள் என்ன வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, இப்படியா போய் தொகுதிகளை வாங்குவீங்க, நீங்களா போய் வாண்டடா போய் தோக்க போறீங்க அப்படின்னு. ஏதாவது ஒரு தொகுதி ஜெயிக்கிற தொகுதி, தோக்குற தொகுதின்னு ஏதாவது இருக்குதா? எந்த தொகுதியில நீங்க உழைச்சாலும் வெற்றி பெறணும். எந்த தொகுதியில நீங்க எந்த தொகுதியில வெற்றி பெற்றாலும் அதற்கு பிறகு அங்க உழைக்கணும். இதுதான் ஒரு அரசியல்வாதியுடைய இதா இருக்கணும். அங்கேயே தோக்குறீங்க, பிரச்சனையே இல்ல, அதற்கு ஏன் தோத்தோம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி திரும்பவும் அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது அது நம்மளுடைய வெற்றிக்கான தொகுதியாக மாறும். இதுதான் நான் அரசியல்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பாக்குற விஷயமே தவிர, இந்த ஊரெல்லாம் வெற்றி பெற தொகுதி, இதெல்லாம் நீங்க தோக்குற தொகுதி அப்படின்னு என்னால கணக்கு பார்க்கவே முடியல. எல்லா தொகுதிகளிலும் உழைப்போம். மக்கள் எதை ஏற்றுக்கிறாங்களோ, எந்த தொகுதியில எங்களை ஏத்துக்கிறாங்களோ அந்த இடத்துல நாங்க நாங்க வேலை செஞ்சிருக்கோம்னு எடுத்துக்கிறேன். எந்த இடத்துல நாங்க ஜெயிக்கலையோ இன்னும் நாங்க அதிகமாக வேலை செஞ்சு அடுத்த தடவை அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கு உழைப்போம் நினைக்கிறோம். ஆனால் எந்த ஒரு வேட்பாளராவது நம்ம தோத்து போயிருவோம்னு நினைச்சு வேலை செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. அதுதான் நாங்க அரசியலுக்குள்ள நினைக்கிற ஒரு விஷயம். மேம், காங்கிரசனுடைய வேட்பாளர் பட்டியலும் வெளியாயிருக்கு. 9 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 40க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. தொடர்ந்து 17 உறுப்பினர்கள்ல 5 பேருக்கு பழைய உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. சிறுபான்மையினர் 2 பேருக்கும், கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த 4 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. உங்ககிட்ட சொல்ற மாதிரி என்ன மேடம் இருக்கு வேட்பாளர் பட்டியல்ல? எங்ககிட்ட எல்லாமே இருக்குதுங்க. யார் யாரெல்லாம் அனுபவம் உள்ளவர்களோ, யார் யாரெல்லாம் ஏற்கனவே அந்த தொகுதியில் பணியாற்றியவர்களோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பாங்க. நீங்க காங்கிரஸ் மாதிரி எங்களுக்கு இருக்கான்னு கேக்குறீங்க. காங்கிரஸ் மாதிரி நாங்க இருந்திருந்தா 19 மாநிலத்துல ஆட்சியை புடிச்சிருக்க முடியாதுல்ல. காங்கிரஸ் மாதிரி நாங்க இல்லாததுனாலதான் நாங்க ஆட்சியை புடிச்சிருக்கோம். காங்கிரஸ் என்னைக்குமே சிறுபான்மை அப்பீஸ்மெண்ட்ன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு நடக்கும். செக்யூலர்னு பேசுவாங்க. அந்த செக்யூலர் இந்துக்களுக்கு மட்டுமே தான் இருக்கும். அப்படி நாங்க என்னைக்குமே பாகுபாடு பாக்குறதே கிடையாது. அதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசமாகவே பாக்குறோம். காங்கிரசும் நாங்களும் ஒன்று அல்ல, ஒன்றாக இருக்கவும் வேண்டாம். என்னைக்கு நாங்க 2 பேரும் ஒன்றாகிறோமோ அன்னைக்கு நாங்கள் காங்கிரஸ் மாதிரி தேஞ்சு போவோம். அதற்கு நாங்கள் சற்றும் இடம் கொடுக்க மாட்டோம். மேம், நேற்று முதல் இணையத்தை 2 ஆடியோக்கள் கலக்கி வருது. அது இரண்டுமே அதாவது திமுகவினுடைய நிர்வாகி ராசா அவங்களுடைய ஆடியோ, 2 ஆடியோ வருது. அதை தொடர்ந்து யார் வெளியிட்டாங்களோ அவங்க மேல அவர் இன்னைக்கு கேஸுமே ஃபைல் பண்ணிருக்காரு. அதுவுமே நம்ம பாக்குறோம். இதோட டீப் இன்சைட்ஸ் என்ன? இந்த ஆடியோ விவகாரங்கள் உண்மையா? பொதுவாகவே ஆடியோ விவகாரங்களை தவிர்க்க முடியாது. இந்த ஆடியோ விவகாரங்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? ஆடியோ விவகாரம் உண்மையா அப்படிங்கிறது இந்த ஆடியோல உள்ள வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சாதான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு அது அவரோட ஆடியோ அப்படின்னு சொல்லப்படுது. நாமளும் அந்த வாய்ஸை கேட்டா அப்படித்தான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். ராசா என்னைக்குமே அப்படி பேசக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அவர் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய அம்மா வரைக்கும் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அம்மாவை பேசியிருக்கிறாரு. இந்துக்கள் என்றால் சூத்திரர்கள், சூத்திரர்கள் என்றால் விபச்சாரிகள், நீங்க என்னைக்கு இந்து மதத்தை விட்டு வரீங்களோ அன்னைக்குதான் நீங்க சரியான நபரா இருப்பீங்கன்னு பேசியிருக்கிறாரு. தன்னுடைய சொந்த தொண்டனை அந்த நாயை தூக்கி வெளியில போடுன்னு பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது ஹிந்துவுக்கு ரிலேட்டடா உள்ள சிம்பிள்ஸை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னுக்கு முரணாக ஒரு பயங்கர முரண்பாடுகளோட பேசக்கூடியவர் தான் அவர். அது இன்னைக்கு இன்னும் பட்டவர்த்தனமாக கட்சிக்குள்ளேயே வெளிப்பாடாயிருக்குதுங்கிறத பாக்குறோம். நாளைக்கு அவரை மறுக்கலாம், இல்ல அவர் மேல கேஸ் கொடுத்திருக்கலாம். மாரிதாஸ் அதெல்லாம் எதிர்பார்த்து தான் இதை செஞ்சிருப்பாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆள் மேல ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கான்சிக்வன்சஸ் கூட வரும்னு தெரியாத அளவுக்கு அவர் குழந்தை கிடையாது.
சோ இப்போ அதுல பேசக்கூடிய விஷயம் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி யாரு பேசலன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். மதிமுகவில் இருந்த அதாவது இன்னைக்கு வந்து 4வது தொகுதியும் நாங்க வந்து சூரியன் சின்னத்திலேயே போட்டி போடுறோம்னு சொன்ன மதிமுக திமுகவை எதிர்த்து வெளியில வந்த பிறகு வைகோ அவர்கள் எவ்வளவு மோசமாக கருணாநிதியை பற்றி பேசியிருக்கிறாங்க, ஸ்டாலினை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னு நீங்க பாக்கணும். அவர் எந்த வேலையை செஞ்சாரோ அதுக்குதான் லாயக்கு அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்களை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? நீங்க வந்து கச்சத்தீவை பத்தி கேளுங்க, இலங்கை பிரச்சனையை பத்தி கேளுங்க, இல்ல திராவிடம்னா என்னன்னு கேளுங்க, சொல்ல தெரியுதான்னு பேசியிருக்காங்க. இதற்கு மேலேயும் பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி. திராவிடம் எங்க இருக்கு அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் பொழுது பாவாடை நாடாவை அவுத்துப்பாருன்னு சொன்னவங்க தான் இவங்க எல்லாருமே. அதனால இதெல்லாம் வந்து இவர்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். ஆனால் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதை நாம வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்குது, உண்மையான விஷயமா அப்படிங்கறத நீங்க பாக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அது எந்த பீரியட்ல நடந்திருக்கு. அந்த டயலாக்ஸ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அது 2 வேறுபட்ட காலத்துல. ஒண்ணு கலைஞர் அவர் உயிரோடு இருக்கும்போது, ஒண்ணு கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பின்னால பேசியிருக்காங்க அப்படின்னு பாக்கணும். ஏன்னா அந்த புத்தகம் இன்னி வரைக்கும் எல்லாரும் பேசுறது, அவருமே பேசிக்கிறது, நான் எப்படி வந்து 2Gல இருந்து வெளியில வந்தேன் அப்படின்னு. அதை பத்தி அவிழும் உண்மைகள், 2G அவிழும் உண்மைகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதை பத்தி தான் அவர் அதுல பேசுறாரு. அப்போ இன்னி வரைக்கும் அது மேல ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. 2வது, அவர் நிரபராதி என்று விடுவிக்கப்படவில்லை. அவரோ கனிமொழியோ. நாம புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இப்போதைக்கு அந்த கோர்ட்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதற்கு போதுமான சான்றுகள் இல்லைன்னு. சான்றுகள் இல்லைங்கிறதும் நீ செய்யவே இல்லைங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப எப்படி வந்து 70 விடுதலை நடந்தது ராஜீவ்காந்தி படுகொலையில, அவங்க அந்த காலத்தை முடிச்சுட்டாங்க, நிறைய நாள் இருந்துட்டாங்கன்றதுனாலே தவிர அவர்களுக்கு கொடுத்த விடுதலை அவர்கள் தவறு செய்யலங்கிறதுக்காக இல்ல. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். குற்றம் சாட்டப்படல, அவர் நிரூபிக்கப்பட்டு ஜெயில இருந்து 30 வருஷம் ஆயிடுச்சு, நிறைய வருஷம் இருந்துட்டாங்கன்னு வெளில வந்தவங்க. அந்த மாதிரி சான்று கிடைக்கல அப்படிங்கறதுனால உங்களை வெளியில விடுறோம் அப்படின்னு சொன்னதுதான் அந்த கேஸ். அதை நாம மறந்துடக்கூடாது. அது போல அவரு அதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன், அட்லீஸ்ட் இதுக்காவது விடுதலை சிறுத்தைகள் போல பிராமணர்களை வந்து மனசுக்குள்ள அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உயர்வு இருக்கும். ஆனால் வெளியில அதை நடிச்சுதான் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்கு அதுல ஒரு இடத்துல பேசியிருப்பாரு, நீங்க பாத்திருப்பீங்க. நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம், அவங்க கத்திய தூக்க மாட்டாங்க, புத்திய வச்சு வேலை செய்வாங்க, நாம கத்திய தூக்குறோம் அப்படின்னு. இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்குன்றத நான் அதுல கூட என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு அப்படிங்கறதுதான் நான் பாக்குறேன். ஏன்னா ஸ்டாலின் வந்து அவர் சொல்றதோ இதுவோ அவர்கள் 2 பேருக்குள்ள விஷயங்களை பொறுத்தது. எப்படி வந்து பிடிஆர் வந்து நான் சொல்லலன்னு சொன்னார், ஆனால் இங்க எப்படி ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பெரம்பலூர் பொது தொகுதியான பொழுது இங்க இருந்து அவரை ஊட்டிக்கு அனுப்புறாங்க, அங்க போய் அவர் ஜெயிக்கிறாரு, அது அடுத்தது. ஆனா அதற்கு சொன்ன காரணம் என்ன, எங்க அப்பா தோட்ட தொழிலாளியாக இருந்தாங்க, எங்க அப்பா அங்க நிறைய பேர் இருந்தாங்க, அதற்காக நாங்க வேலை செஞ்சோம். இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை இல்லையா? அது மாதிரி உள்ள விஷயங்கள் தான். இன்னைக்கு ஸ்டாலினுடைய கையில சட்டம் ஒழுங்கு இல்லைங்கிறது. ஏன்னா அவர் உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். சட்டம் வந்து அவர் தான் காவலர்களுக்கும் இதா இருக்கிறாரு. அப்ப அது எதுவுமே இன்னைக்கு சரியான விதத்துல இல்லங்கும் போது அவர் பேசினது வந்து நியாயமா இருக்குமோ அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்கு. நான் இத அப்படி பாக்குறேனே தவிர, பேசின விஷயங்கள் சரியா தப்பான்னு பேசுறேனே தவிர, அதை அவர் பேசியிருப்பாரா பேசியிருக்க மாட்டாராங்கிறது அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க பாத்துக்கிட்டோம். எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. மேம், அந்த பேசிய விஷயங்கள் நீங்க அதாவது அதுல இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் சொன்னீங்க. இந்த ஆடியோ உண்மையானால் இன் ஃபியூச்சர் இது ஒரு சான்றாக 2G கேஸ்ல பேசப்படுமா? ஏன்னா அவர் அதுல சொல்லியிருக்காரு, எங்க இந்த பணம் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு, யாருக்காக யார பலி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அப்போ இது ஒரு சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படுமா இந்த ஆடியோ உண்மை என்பது உறுதியானால்? அது மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகும் நம்மளால நிரூபிக்க முடியல. நீங்க ஜஸ்ட் தயாநிதி மாறன் எடுத்து பாருங்க. சன் டிவிக்கு வந்து வீட்டுக்கு அடியில கேபிள் போட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போகுது. இன்னி வரைக்கும் அந்த கேபிள் இருக்குன்னே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளால அதை வந்து எடுத்து அவங்க மேல ஃபைல் பண்ண முடியாதா? சொல்லுங்க பாப்போம். அப்ப அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இந்த ஆடியோவை மட்டுமே வச்சு அவர் திரும்பவும் பீனலைஸ் பண்ணப்படுவாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஒரு பேசு பொருளாக வேணா இருக்கலாம்.
வேட்பாளர்கள் முன்னரே அறிவிக்கப்பட்ட கட்சிகள்ல நாங்க இந்த வாட்டி வாக்க பெரிய அளவுல பிரிக்க போறோம்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் புதிய பிளேயரான தாவேகா. அவங்க வந்து அவர்களுடைய தலைவர் வந்து 2 இடத்துல போட்டி போடுறாரு. பெரம்பூர் மற்றும் திருச்சியில 2 இடத்துலயுமே வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. நம்ம பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல வேட்புமனுல 2 இடத்துலயும் தாக்கல் செஞ்ச வேட்புமனுல சில குளறுபடிகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வயது வித்தியாசங்கள் தொடர்பாக. தொடர்ந்து திருச்சியில் நேற்று தாக்கல் செய்யும் போது திமிறியது திருச்சி அப்படிங்கிறத வந்து ஊடகங்கள் தலைப்பு செய்தியா வெளியிட்டாங்க. தொடர்ந்து காவலர் ஒருவரின் கால் முறிவு, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னுமே கூட ரோட் ஷோ நின்ன பாடு இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல கரெக்டா போறாரு அப்படின்னு பாக்குறீங்களா? எனக்கு வந்து கட்டுப்பாடில்லாத ஒரு கூட்டத்தை வந்து இந்த விஜய் வந்து தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக உருவாக்கிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமா, பயமா எனக்கு இருக்குது. அக்கறையா இருக்குது எனக்கு அந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த ஜென்சிக்கள் மேல. ஏன்னா ஆனால் அவர் அரசியலுக்கு பயன்படுத்துறாருன்றது கூட தெரியாம எவ்வளவு தூரம், அதாவது உடனே சொல்லுவாங்க அவரு வந்து ஆனந்த் முதல்லயே சொன்னாரு, நீங்க பின்னாடி வராதீங்க, வயசானவங்க, கர்ப்பிணிகள் இவங்க எல்லாம் வராதீங்கன்னு சொன்னாங்க, அதையும் மீறி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. மதுரை ஏர்போர்ட்ல இருந்து ஜனநாயகன் படத்துக்காக நீங்க கொடைக்கானல் போனீங்களே, அப்பயே உங்க பின்னாடி யாருமே வரல. யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க வேணும்னா ஒரு கூட்டத்தை கட்டமைக்க உங்களால முடியுது. நீங்க வேணான்னு நினைச்சீங்கன்னா அதை சரி பண்ண உங்களால முடியுது. ஆனால் இந்த மாதிரி அரசியலுக்காக வரும்போது நீங்க அதை சரி செய்ய கொஞ்சம் கூட முற்படல. நான் என்னோட பவர் என்னன்னு காமிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் அதுல இன்னும் மோசமாக போறது இந்த இளைஞர்கள் தான். ஆனா நான் வந்து விஜய கூட இதுல குறை சொல்ல மாட்டேன். அந்த பிள்ளைகளை தரிக்கட்டத்தனமாக ஒரு கட்சிக்கு பின்னாடி போக வைக்கிற பெற்றோர்களை நான் சொல்லுவேன். ஏன்னா என் குழந்தையோ உங்க குழந்தையோ அந்த கூட்டத்துல போய் நிக்காதுல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம அலோவ் பண்றோமா? நம்ம குழந்தைங்களை நம்ம அலோவ் பண்றோமா? யோசிச்சு பாருங்க. ஏன் அந்த பிள்ளைகள் போறாங்க? மேம், நீங்க பிள்ளைகளை சொல்றீங்க, பெண்களே தொடர்ந்து போவதை நாம் பார்க்க முடியும். ஏங்க அதை விட கேவலம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். இந்த பெண்கள் பண்ற அட்ராசிட்டி வந்து விஜய் கட்சியில மானக்கேடாக இருக்கிறது. ஒரு பொண்ணு சொல்றா வந்து அவருக்கு இல்லைன்னா என்ன, நான் போயிட்டு போறேன். அந்த அளவுக்கு வந்து நீங்க பாத்திருப்பீங்கல்ல. எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை, நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அதற்கு ஒரு கண்டனம் கூட அவர் தெரிவிக்க வேண்டாமா? இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது, என் நண்பா, நண்பி, சகோதரி இதெல்லாம் பேசுறீங்கல்ல. அப்போ உன் தங்கச்சி இப்படி யாராவது சொல்ல, இன்னொருத்தனுக்கு வந்து நான் 2ஆம் தரமா போறேன்னு சொல்றதை நீ அக்செப்ட் பண்ணிருவியா? அவன் அப்படி இல்லாட்டி பரவாயில்ல, அவன் பொண்டாட்டி அவன் கூட இல்ல, நான் பரவாயில்ல, நான் போறேன்னு சொன்னா, அதுவும் பொது வெளியில சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப உன்னோட சொந்த பொண்ணோ, உன் சொந்த தங்கச்சியோ, உன்னோட அக்காவோ அப்படி சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப அதை கூட சரி பண்ண முடியாமல் உன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக, கட்சி நிர்வாகிகளாக மாற்ற முடியாதவர் என்ன மாற்றத்தை மக்களுக்கு கொண்டு வந்துட போறாருன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆதவ் அர்ஜுனாவுடைய கார் சக்கரம் மோதி ஒரு காவலருடைய கால் பாதிக்கப்படுது. 2 பிள்ளைங்க அங்க நேத்திக்கும் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. ஆப்போசிட் சைட்ல பிள்ளைகள் பைக்ல அவ்வளோ ஃபாஸ்டா வராங்க. இவர் கைய காட்டிட்டு போறாரு, வராத, நான் நின்னுட்டு நீ எல்லாம் பின்னாடி போ, இந்த சைடு வா, அப்பதான் நான் போவேன் அப்படின்னு நீ சொல்லியிருந்தனா நீ நல்ல தலைவன்னு நான் சொல்லுவேன். ஆனா நான் வந்து அதை ரசிக்கிறாரு அவரு. எனக்காக இங்க இருக்கக்கூடிய ரூல் எல்லாம் பிரேக் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு ரசிக்க கூடியவன் ஒரு தலைவனாக இருக்க முடியாது. ஒரு உன்னுடைய சினிமா ரசிகர்களாக தான் இன்னும் அவர் இருக்காங்கன்றத ஒவ்வொரு தடவையும் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவரை எல்லாரும் துண்டு சீட்டுனாங்க, ஸ்டாலினை எல்லாரும் துண்டு சீட்டுனாங்க. ஆனா இவர் வந்து A4 ஷீட்ல அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாரு. சாதாரண ஒரு கலோக்கியலா பேசக்கூடிய விஷயத்தை கூட நீங்க வந்து ஒரு A4 ஷீட்டை கையில வச்சுட்டு தான் பேசுவீங்கன்னா நாளைக்கு எப்படி மக்களுக்காக நீங்க களத்துல வந்து நிக்க போறீங்க? அதுல வேற போட்டிருக்கிறாங்க இனிமே வந்து இணையத்துல வந்து நான் பரப்புரை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா கேரவேன்ல இருந்து ஆட்சி நடத்திடுவீங்களா நீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த மக்கள் பின்னாடியே வராங்க? உன்னை பார்க்க முடியலங்கிறதுனால பின்னாடி வராங்க. நீ சகஜமாக ரோட்ல இறங்கி நீ வா, 10 நாள் வா, 1 மாசம் வா, அதுக்கப்புறம் உன் பக்கத்துல வந்து நிப்பானா எல்லாரும்? அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் வேலையை பார்த்துட்டு போவான்ல, அந்த அவர் நிக்கிறாருப்பா அப்படின்ட்டு போவான்ல. யோசிச்சு பாருங்க. எத்தனை நடிகர்களை நீங்க இந்த மாதிரி கோடம்பாக்கத்துல பாக்குறீங்க? எத்தனை நடிகர்களை நீங்க அந்த மாதிரி பாக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. நீ உச்சபட்ச நடிகர் தான், நான் இல்லன்னே சொல்லல. நீ அப்படியே வச்சுக்கோ. நீ தான் வந்து நம்பர் 1 ஸ்டார்னே நீ வச்சுக்கோ. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். என்னத்தை விட்டுட்டு வந்தேன்? எல்லாத்தையும் தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டு வந்தீங்களா?
உங்களோட சொத்தை எல்லாம் செக்யூர் பண்ணி வச்சுட்டு என்னுடைய மிச்சம் இருக்கிற காலத்தை நான் வந்து அரசியல் லாபம்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கலான்னு நாட்டாம பண்ண வரலான்னு நீங்க யோசிக்கிறீங்க 50 வயசுல. இதுல என்ன நீ விட்டுட்டு வர்றது இருக்கு? நான் உங்களுக்காக வந்திருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க? 600 கோடி சொத்துன்னு கொடுத்துருக்கீங்க. 600 கோடி சொத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்களா? நாட்டுல அவன் அத்தனையும் விட்டு வந்து நின்னு இருக்கிறான். இன்னைக்கு நீங்க எங்க பிஜேபி கட்சியில எடுத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து ஒரு RSS காரனாக கல்யாணம் கூட பண்ணிக்காம இன்னைக்கு வந்து அத்தனை பேர் அங்க இருந்திருக்கிறாங்க. மோடி அவர்களை எடுத்துக்கோங்க, காலம் முழுக்க மக்களுக்காக அவர் இந்தியால எத்தனை முறை வந்து இந்தியா முழுக்க நடந்திருக்கிறாருன்னு அவர் ஒரு இடத்துல தந்தி டிவிக்குன்னு நினைக்கிறேன் போன தடவை சொல்றாரு. நான் வந்து குஜராத்ல முதலமைச்சரா வருவதற்கு முன்னாடியே 2 முறை இந்தியா முழுக்க சுத்தி வந்திருக்கிறேன்றாரு. அத்தனை மக்களையும் பார்த்திருக்கேன்றாரு. இதே தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் 234 தொகுதிக்கும் போயிருக்கிறாரு. அவரெல்லாம் மேனேஜ் பண்ணலையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 1 லட்சம் பேர் கூட்டுறனே நீ வச்சுக்கோ, கூட்டுற டிஎம்கேயால அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுது, நெறிப்படுத்த முடியுது. எடப்பாடியாரால பண்ண முடியுது, பிஜேபியால பண்ண முடியுது. உன்னால பண்ண முடியல அப்படின்னா உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு தான் நீ எடுத்துக்கணும். உன்னுடைய தொண்டர்களை கூட உன்னால நல்வழிப்படுத்த முடியல அப்படின்னா நீ எப்படி நாட்டுக்கு நல்லது பண்ணிடுவ? மேம் தொடர்ந்து நம்ம பாக்குறோம். கமிங் பேக் டு வேட்பாளர் பட்டியல் பாஜக, அண்ணாமலை சார்ந்தவர்கள் இல்லைன்னா அண்ணாமலையே புறக்கணிக்கப்படுகிறாரா? அண்ணாமலை சாரை யாரும் புறக்கணிக்கவே முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவரா வேண்டான்னு நினைச்சு ஒதுங்கினாலே தவிர அவரை யாராலுமே புறக்கணிக்க முடியாது. இது எப்படி பொய்யான விஷயம் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து புதுச்சேரியில இருந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மீட்டிங்கை கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லி ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி இன்னைக்கு போறாரு. நாளைக்கு பிரதமர் அவர்களுடைய மீட்டிங்ல கண்டிப்பா அண்ணாமலை சார் இருக்கணும்னு சொல்லி பரப்புரைக்கு கேரளாவுக்கு போனவர் நைட்டு கிளம்பி வராரு, வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. இது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் இல்லையா? இல்ல வந்து அவர் இருக்கு, ஏன்னா ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க, நான் இந்த முறை எனக்கு போட்டியிடுறதுல விருப்பம் இல்ல, தலைமை கட்டாயப்படுத்தினா நான் அதை கன்சிடர் பண்ணுவேன்னு சொன்னாரு. நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல பியூஷ் கோயல் ஜி வரும் பொழுது முதல் முறையாக அவர் அதை சொன்னாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து சக்தி கேந்திர பொறுப்பு போடும்போது அவர் சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் வந்து வேணான்னு நான் தான் சொன்னேன்னு சொல்றாரு. அதே போல இந்த தடவை வந்து மெயில் அனுப்பியிருக்கிறாரு. நான் வந்து வானதிஜி அவர்கள் சொன்னதும் தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. பிரதமர் அவர்களை பார்க்க வர லிஸ்ட்ல அவர் பேரு இருந்தது, வரலன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு சொன்னாங்க இங்க இருந்து போயிருக்குது, அவர் மெயில் பண்ணியிருக்கிறாரு, எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனால இப்ப என்னால பார்க்க வர முடியல. அதற்கு பிறகு இந்த தலைவர் பிரதமர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது நான் வரேன்னு சொல்லிட்டு நாங்க மெயில் பண்ணிருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாமே வந்து அவருக்கு சாதகமாக அவர் நினைச்சபடிதான் இருக்குது. அவர் சொல்வதை தான் கேட்கும்படியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் புறக்கணிக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார் அப்படிங்கிறது வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு நெரேட்டிவ். இந்த நெரேட்டிவ்க்குள்ள நம்மள தள்ளுறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அப்படியாவது இந்த பிஜேபிய பலவீனப்படுத்திட முடியாதா அப்படின்னு யோசிக்கிறது தான். என்னைக்கும் பிஜேபி பலவீனப்படாது. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு டிஜிபி அதாவது இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்லுவோம் இல்லையா, எலெக்ஷன் தேர்தல் விதிகள், அது நியமனமா இருக்கும்போது அவரையுமே நியமிச்சுட்டாங்க. இதை இப்படி பாக்குறீங்க? இனிமே சட்டம் ஒழுங்கு சரிப்பட்டு வருமா, இல்லைன்னா ஆக்ஷன்ஸ் கரெக்டா எடுக்கப்படும் நினைக்கிறீங்களா? இது என்ன ஜீபு பாவா? ஒரே ஓவர் நைட்ல ஒபாமா ஆறுதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. இல்ல வந்து அவர் கோபாலபுரத்து ஃபேமிலியா ஒரே நாள்ல வந்து துணை முதலமைச்சரா உட்கார்றதுக்கு, ஒரே வருஷத்துல வந்து அமைச்சர் ஆகுறதுக்கு இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கஞ்சா புழக்கமாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய போதைப் பொருளுடைய இதா இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்களையும் நடக்கக்கூடிய வன்முறையாக இருக்கட்டும், நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல நேத்து கூட ஒரு இடத்துல வந்து ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஓவர் நைட்ல மாறாது. 5 வருஷம் நீங்க கெடுத்து வச்சிருக்கீங்க. இதை சரி பண்றதுக்கு அட்லீஸ்ட் 1 இருந்து 1.5 வருஷமாவது ஆகும். எந்த கட்சி வந்தாலுமே இப்போ ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த நிதி சுமையை எப்படி சமாளிக்க போறாங்க? ஏன்னா நிதி சுமை எவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க. இதுல வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியுமா? அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, என்டிஏ வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எப்படி வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறார்கள்? ஏங்க ஆக்சுவலா டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பிரதமர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு. இவங்க எல்லாமே வந்து
டிஎம்கே கவர்மெண்ட் இன்னைக்கு நான் பாக்குற பட்டியலின மக்களுக்காக கொடுத்த பணத்துல வந்து எதையுமே பயன்படுத்தாமல் பாதிக்கு மேல திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு. அது வேற ஒரு இதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு பட்டியலை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க யோசிச்சு பாருங்க, பிஎம் ஸ்ரீ திட்டம் இருந்தால் நமக்கு கிட்டத்தட்ட 4500 கோடி வர வேண்டிய பணம் வரல. இப்ப அந்த 4500 கோடி வந்திருந்தா நிறைய மாற்றங்களை பள்ளிகளுக்குள்ள செஞ்சிருக்க முடியும் நம்மளால இந்த ஒரு வருஷத்துல. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்குல கொடுக்குறாங்க. எப்படி வந்து அதிகமாக நிதி ஒதுக்கப்படுவது இப்ப வந்து இராணுவத்துக்கும் கல்விக்கும் தான். அதற்கு பிறகு தொழில்துறைக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்டரா பார்க்கப்படுது. 4500 கோடி ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இங்க உள்ள நிதிச்சுமையை குறைக்கும். அதே மாதிரி இங்க இருந்து பல கம்பெனி உள்ள வரும்போது நீங்க பேசுற கமிஷன் பார்த்து பயந்து ஓடினவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனிகள் எல்லாம் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வளர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்க அந்த தொழில்ல இருந்து வரக்கூடிய டாக்ஸ் இதெல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இலவசங்கள் அதிகம்தான், ஏன்னா இன்னைக்கு வேற வழியே இல்லை. இன்னைக்கு டிஎம்கே இவ்வளவு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு நாம அதுக்கும் மேல இருக்கும் பொழுதுதான் நம்மளால இன்னைக்கு மக்களை சந்திக்க முடியுது. அப்போ இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாம அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வரி வருவாயை அதிகரிப்பதுதான் அதோடைய வழி. வரி வருவாயை எப்படியெல்லாம் நீங்க அதிகரிப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து தொழில் தான். ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில் மூலமா தான் அதற்கு முதல் வருவாய். அதற்கு பிறகுதான் நீங்க கொடுக்குற டாக்ஸ் ஆக இருக்கட்டும், மற்றது எல்லாமே. இண்டிவிஜுவல்ஸை நான் சொல்றேன், இண்டிவிஜுவல்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதற்கு பிறகுதான். சோ அப்ப அந்த வரி வருவாயை ஈட்டுவதற்கு ப்ராப்பரா நம்ம வந்து திங்க் பண்ணாலே அது போதும். ஆனா நீங்க ஆச்சரியப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய இத்தனை ஆண்டு காலத்துல வந்து ஒரு ஆட்சியில கூட ஃபாரின் எக்கானமிஸ்ட் எல்லாம் நீங்க போட்டு எக்கானமி வந்து டெவலப்மெண்ட்டுக்காக அப்படின்லாம் நீங்க ஆளெல்லாம் உள்ள வச்சு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எந்த சட்டமன்றத்திலையும் வந்து பட்ஜெட்டுக்கோ மற்றதுக்கோ ஹெல்ப் பண்ணப்படல. ஆனால் உங்களுடைய நிதி நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு நீங்க எல்லாம் போட்டீங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமான விஷயமாக தான் நாம பார்க்க வேண்டி இருக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம ப்ராப்பரா ஒரு கைடன்ஸோட நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நிதி வருவாய் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மேம், இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. வேட்பாளர் பட்டியல்கள்ல நம்ம எப்படி பாக்குறோம், இங்க புறக்கணிக்கப்படுகிறாரா அண்ணாமலை அப்படிங்கிறது வேண்டுமென்றே பாஜகவை முடக்குவதற்காக எதிர்கட்சிகள் செய்யும் சதியாக பார்க்கப்படுகிறது. அவருக்கான முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதாலே தான் பியூஷ் கோயல் அவர்களை அண்ணாமலை அவர்களை புதுச்சேரியிலிருந்து இம்மீடியட்டாக ஹெலிகாப்டரில் கிளம்பி வர சொல்லி அந்த குழுவில் பங்கேற்ற வைத்துள்ளார். இது மூலமாகவே அவருடைய முக்கியத்துவம் எல்லோருக்குமே புலப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வேட்பாளர் பட்டியல் மனநிறைவை தந்துள்ளது. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து தேர்தலை நோக்கி பயணிப்போம். 2026 என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இங்கு வேண்டுமென்றே நிறைய நிதிகள், குறிப்பாக பட்டியலின மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நிதிகள் திரும்பி அனுப்பப்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது. அடுத்த கட்ட பட்ஜெட்டில் அது வந்து வேறொரு திட்டத்துக்காக மடைமாற்றம் செய்யப்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது. இப்படி எல்லாம் இப்ப கொடுக்கிற பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு, ஆனா மத்திய அரசு நிதி தரல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை உங்க முன் வச்சு இன்னும் எவ்வளவு நாள் தான் தமிழகத்தின் நீங்க வந்து ஆட்சி செய்ய போறீங்க? உங்களுக்கான கடைசி ஆட்சி இது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க மேடம். இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசுவோம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் நன்றி. தேங்க்யூ.